கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து 4 தக்காளி, மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு விளக்கெண்ணெய், பூண்டு 7-8 பல்லு சேர்த்து நான் 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொள்ளு வெந்துருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதிலிருந்து தக்காளியும் 3 எடுத்து கொள்ளு தண்ணியும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். புளி கொள்ளு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கொத்து, அரைச்சி வச்ச ரசப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் கொள்ளு தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து மல்லி இலை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே தட்டு போட்டு கொள்ளு ரசம் ரெடி.